கனியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அத்திமரத்தண்டையிலே வருகிற போது அதனிடத்திலே கனிகள் ஒன்றும் இல்லாத போது அவர் என்ன செய்தார்னு போட்டிருக்கு தெரியுமா? அது வீணாய் போனது. சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் போகிற ஒரு வாழ்க்கை. சொல்லுகிறார், அந்த தோட்டக்காரனிடத்துல பேசுகிற போது சொல்லுகிறான், எஜமானன் சொல்லுகிறான், இது ஏன் வீணா திராட்சை தோட்டத்துக்கு நடுவிலே இருந்து கொண்டு கனியும் இல்லை ஒன்றும் இல்லை, வீணாய் வருஷங்களை கடித்து கொண்டு இருக்கிறது, இதை வெட்டி போடுவோம் என்று சொன்ன போது தோட்டக்காரன் சொன்னான், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் கொஞ்சம் அதுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம், உதவி செய்வோம், ஒத்தாசைகளை அனுப்புங்க, கொஞ்சம் பார்ப்போம், கட்டாயம் என்ன செய்யும். ஏன்னா நம்முடைய தோட்டக்காரர் அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், அந்த திராட்சை செடிகளை அத்திமரத்தை விசாரிக்கிறவர். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உங்களுடைய கனிகள் எப்படி இருக்கணுமா? உண்மையாய். சும்மா இன்னைக்கு டூப்ளிகேட்ல நிறைய என்ன வந்திருக்கு, பிளாஸ்டிக் ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன இல்லை, கனிகள். தேவனுக்கு மகிமை உண்டாது. ஏன்னா கனி இல்லாத வாழ்க்கை, தேவனாலே சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அடைக்கப்பட்டவர்களிருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஒவ்வொரு நாள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் வாழ்விலே கனி இருக்கணும். பிலிப்பியர் 1:10, கொலோசியர் 1:10 அப்படி சொல்லுகிறது, கனியுள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா தேவன் எதை விரும்புகிறாரா? அந்த கனியுள்ள வாழ்க்கையை. நம் வாழ்விலே அந்த கனிகள் இருக்கிறதா? என் வாழ்விலே கனிகள் காணப்படுகிறதா? என் தோட்டத்திலே கனிகள் இருக்கிறதா? அவர் வருகிற போது சூலமித்தி சொல்லுகிறா, வாரும் நேசரே, திராட்சை தோட்டத்துக்கு போவோம், அங்கே எனக்கு என்ன செய்வேன், உமக்கு அந்த அருமையான கனிகளை கொடுப்பேன்னு சொன்னா, அப்படி நம்மால அவரை அழைக்க முடியுமா? சூலமித்தி சொல்லுகிறா, நீங்க வாங்க, திராட்சை தோட்டத்துக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க, இப்படிப்பட்ட கனிகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மால் எப்படி அழைக்க முடியல என்று சொன்னா, கனிகள் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லா வகையான கனிகள், நற்கிரியைகள் என்று சொல்லுகிறான், கனிகள் என்று சொல்லுகிறான், உண்மையானவைகள், நீதியானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனியுள்ளவர்களாய் காணப்படுகிற போது ஒரு மகிமையுள்ள சபையாய் தேவனாலே அறியப்படுகிறோம்.